விமல் வீரவன்ச தன்னுடைய சத்தியாகிரக போராட்டத்தை கைவிட்டுட்டு மூட்டை முடிச்சுகள் எல்லாத்தையும் கட்டிக்கொண்டு வெளிக்கிட்டார். இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஏனென்று சொன்னால் விமல் வீரவன்சவனுடைய சத்தியாகிரக போராட்டம் தான் எங்களுக்கு தெரியுமே. அல்ல பல நாட்கள் நீடிக்குமெண்டோ பல வாரங்கள் நீடிக்குமெண்டோ அல்லது அவர் சொன்ன அந்த நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் அவர் அதில் உறுதியாக இருப்பார் என்று சொல்லியோ ஒருத்தருக்குமே நம்பிக்கை இல்லை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு எல்லாம் மூட்டை முடிச்சுகளை கட்டி கொண்டு வெளிக்கிட்டார். முதல்ல என்ன சொன்னவர், பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் பதவி விலகும் வரை என்னுடைய சத்தியாகிரக போராட்டம் தொடரும் என்று தான் சொன்னவர். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை கைவிட்டுட்டார். இதுக்கிடையில் இன்றைக்கு காலமாக ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. அதன் என்று சொன்னால் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச இருக்கார் தானே, அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர் ஒரு ஊடக சந்திப்போடு நடத்தினவர். அப்போ ஊடகவியலாளர்கள் கேட்டவே என்ன மாதிரி அங்கால ஒரு ஆள் சத்தியாகிரக போராட்டம் இருக்கிறார், பிரதமர் ஹரணி அமரசூரிய பதவி விலகணும் என்று சொல்கிறார், என்ன மாதிரி என்று சொல்லி ஊடகவியலாளர்கள் கேட்டிருக்கணும். அதுக்கு அமைச்சரவை பேச்சாளர் சொல்லியிருக்கார், எந்த காரணம் கொண்டும் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் பதவி விலக மாட்டார், அவர் பிரதமர் பதவியில் தான் தொடர்ந்து இருப்பார். விமல் வீரவன்ச வேணும் என்று சொன்னால் சத்தியாகிரக போராட்டத்தை தொடர்ந்து நடத்தட்டும், ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவர் பொதுமக்களுக்கு ஒரு இடையூறு இல்லாமல் மாணவர்களுக்கு ஒரு இடையூறு இல்லாமல் தண்டபாட்டில் ஒரு ஓரமாக இருக்கிறன்னு சொன்னால் இருக்கட்டும், ஒரு பிரச்சனையுமே இல்லை, தாராளமாக இருக்கட்டும் என்று சொல்லி. ஆனால் பிரதமர் ஹரணி அமரசூரிய பதவி விலகவே மாட்டார். பதவி விலகும் வரைக்கும் இவர் சத்தியாகிரகம் போராட்டம் நடத்துறதாக இருந்தால் பல வருஷங்களுக்கு நடத்த வேண்டியிருக்கும் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஒரே போட்டு விடிய. அப்போ அந்த செய்தியை கேட்டிருப்பார் தான். எப்படி விமல் வீரவன்ச யோசிச்சிருப்பார், ஆகா தெரியாதனமாக தேவையில்லாமல் இருந்துட்ட போலடக்கு, எப்படியாவது ஏதாவது சாட்ட சொல்லி வெளிக்கிட்டு போவோம் என்று சொல்லி. அதோட அமைச்சர் நலிந்த ஜெயதிச இன்னும் ஒரு விஷயம் சொன்னவர் என்னென்னு சொன்னால், அவர் தாராளமாக சத்தியாகிரக போராட்டத்தில் இருக்கட்டும், ஆனால் யாருமே இளநீ கொடுக்க மாட்டார்கள், இளநீ கொடுக்க முன்வர மாட்டார்கள் என்று சொல்லி. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். பொதுவாக இந்த உண்ணாவிரத போராட்டம் சத்தியாகிரக போராட்டம் இருந்தால் ஆறாவது இளநீ கொடுத்து அதை முடிச்சு வைக்கிறது. ஆனால் விமல் வீரவன்ச இருந்தால் இருக்கட்டும் பரவாயில்லை என்று சொல்லி ஒரு தடவை இளநீ கொண்டாங்க போவாயினம். அதை அமைச்சர் நலிந்த ஜெயதிச சொல்லி போட்டார். அப்போ அதை பார்த்தோன்னா விமல் வீரவன்சவுக்கு இன்னும் பயமாக போயிட்டுது. உடனே சத்தம் போடாமல் அங்கேருந்து வெளிக்கிட்டு நான் என்னுடைய சத்தியாகிரக போராட்டத்தை முடிக்கிறேன் என்று சொல்லி வெளிக்கிட்டு போயிட்டார். இவ்வளவுதான் அவருடைய சத்தியாகிரக போராட்டம். 24 மணி நேர சத்தியாகிரக போராட்டம். அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று இரவு அவர் அங்கே இருக்க இல்லையா, இரவு கொஞ்ச நேரம் வீட்டை போயிட்டு அப்புறம் விடியத்தனம் வந்தவராம் என்று சொல்லி ஒரு சில ஊடக செய்திகள் வந்திருக்குது. எனவே இதுதான் அவருடைய சத்தியாகிரக போராட்டம். பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் எந்த காரணம் கொண்டும் பதவி விலகப் போவதில்லை என்பதை அரசாங்கம் மீண்டும் ஒரு தடவை உறுதியாக சொல்லியுள்ளது. சமூக வலைத்தளங்களில் பரவிய ஒரு வைரலான வீடியோ காரணமாக போலீசார் நபர் ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், நேற்று 12ஆம் தேதி பின்னேரம் போல ஒருத்தர் என்ன செய்கிறார் தெரியுமா, மோட்டார் சைக்கிளில் போயிருக்கிறார். மோட்டார் சைக்கிளில் போயிருக்கல கையில் கத்தி மாதிரி ஒரு பொருளை வச்சுக்கொண்டு அந்த அக்கம் பக்கத்தில் போன எல்லா வாகனங்களுக்கும் ஒரு வெட்டினபடி வெட்டி கொத்தி கண்ணாடியெல்லாம் உடைச்சு, அந்த சைட் கண்ணாடியெல்லாம் உடைச்சு இப்படி ஒரு அட்டாசம் செய்து ரோட்டில் போயிருக்கார். அப்படி போகலாமா? அதை ஆரோ வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டாச்சு. சமூக வலைத்தளங்கள் முழுக்க அது பயங்கர வைரலாக பரவினால அந்த நபரை தேடி இப்பொழுது போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். இவர் கடுவல கொள்ளுப்பிட்டிய வீதியில் போய்கொண்டிருக்கக்குள்ளதான் இந்த மாதிரியான ஒரு மோசமான சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போ உடனடியாக இவரை தேடி பிடிக்கிற நடவடிக்கையில் வெளிக்கடை போலீசார் ஈடுபட்டு இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட நபருக்கு 29 வயது, ராகம பகுதியை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. என்ன காரணத்துக்காக மோட்டார் சைக்கிளில் போய்க்குள்ள ரோட்டால் போன வாகனங்களை கொத்தினார் என்று தெரியல. எனவே எப்படியான ஆட்களும் இருக்கணும் நாட்டில். இப்போ கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வடபகுதிக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 2 நாள் பயணமாக வடபகுதிக்கு வருகின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள். இதன்போது பொங்கல் விழாவில் பங்கு பெறுறது ஒரு நோக்கம், அது மட்டுமில்லாமல் நிறைய நலத்திட்டங்களை ஆரம்பித்து வைக்க இருக்கின்றார். அதனுடைய ஒரு கட்டமாக வடபகுதிக்கான வீடமைப்பு திட்டம் இருக்குத்தானே, அந்த வீடமைப்பு திட்டத்தை ஜனாதிபதி ஆரம்பித்து வைக்கிறார். எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவச்சேரியில், சாவச்சேரி மீசாலை பகுதியில் வச்சு ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த வீடமைப்பு திட்டத்தை ஆரம்பித்து வைக்கிறார். இந்த திட்டத்துக்கு ஒரு பேர் இருக்கு என்று சொன்னால் தமக்கான இடம் அழகான வாழ்க்கை, தமக்கான இடம் அழகான வாழ்க்கை என்ற ஒரு திட்டத்துக்கு தான் இந்த வீடமைப்பு திட்டங்கள் எல்லாம் வருது. அப்போ முதல் கட்டமாக என்ன செய்ய போயினோம்னு சொன்னால் 500 பேருக்கு செக் கொடுக்க போயினோம், காசோலை கொடுக்க போயினோம். ஒவ்வொரு காசோலையினுடைய பெறுமதியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 லட்சம் ரூபாய். இந்த 500 செக்கும் ஒரேடியாக கொடுக்காமல் கட்டங்கட்டமாக கொடுக்க போயினோம், 3 கட்டங்களாக கொடுக்க போயினோம். அப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா 16ஆம் தேதி, இந்த மாதம் 16ஆம் தேதி சாவச்சேரி மீசாலையில் வச்சு
தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு வந்து காசோலையை கொடுத்து அதை ஆரம்பித்து வைப்பார். அதுக்கு பிறகு 3 கட்டங்களாக இந்த காசோலைகள் வழங்கப்படும் என்று சொல்லியும், அதன் மூலம் வடபகுதிக்கான வீடமைப்பு திட்டம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்படும் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. கிளிநொச்சி போலீசார் 2 நபர்களை கைது செய்திருக்கின்றார்கள். நிதி மோசடியில் ஈடுபட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், கிளிநொச்சியில் வந்து ஒரு தனியார் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்காம், அதாவது தொழிற்சாலை ஒன்று இருக்காம். அந்த தொழிற்சாலையில் வந்து அந்த பொருட்களை வந்து கொள்வனவு செய்கிறது தானே. இப்போ வெளிநாடுகளில் இருந்து தென்னிலங்கையிலிருந்து பொருட்களை கொண்டு தானே விடும் தொழிற்சாலைக்கு. அப்படி கொண்டு வந்த பொருட்களை வந்து இன்னமும் மோசடி செய்து என்று சொல்லி 50 மில்லியன் ரூபாய் மோசடி செய்தார்கள் என்று சொல்லி 2 பேர் கிளிநொச்சி போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டார்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவனெல்ல பகுதியைச் சேர்ந்தவர்கள், 27 வயது 36 வயது ஆகிய வயதுகளை கொண்ட 2 நபர்கள். மிக விரைவில் அவர்கள் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் வந்து கடந்த 1 வருடமாக இந்த ஒரு மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். அதாவது இந்த 50 மில்லியன் ரூபாவை வந்து ஒரேடியாக வந்து மோசடி செய்யல, கடந்த 1 வருடமாக கட்டங்கட்டமாக மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை வந்து நீண்ட காலமாக போலீசார் அவதானிச்சிருப்பினம் போறதுக்கு இப்ப குறிப்பிட்ட இந்த 2 பேருமே வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மிக மிக முக்கியமான ஒரு திட்டத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. இன்றைக்கு என்ன திட்டம் என்று சொன்னால், அரசாங்க வாகனங்கள் இருக்குது தானே, அரசாங்க திணைக்களங்கள் மற்றது அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ், அந்த வாகனங்களுக்கு வந்து இனிமேலும் நீங்கள் பெட்ரோல் டீசல் அடிக்கிறதாக இருந்தால் அதுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் கார்டு வழங்கப்படும் என்று சொல்லி ஒரு முடிவு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அனுமதி வந்து அமைச்சரவையால் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே மிக விரைவில் அனைவருக்கும் டிஜிட்டல் கார்டு வழங்கப்படும். இந்த அரசாங்க வாகனங்களை வச்சுக்கொண்டு தான் கடந்த காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்க வாகனங்களை வச்சுக்கொண்டு தங்களோட சொந்த தேவைக்கு பயன்படுத்துறது, அரசாங்கத்தில் கணக்கு காட்டி அரசாங்கத்தில் காசை வாங்கி கொண்டு ஃபியூவல் அலவன்ஸ் எடுத்துக்கொண்டு அதை தங்களுடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய முறைகேடுகள். அதில் தான் கிட்டல வந்து ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ வந்து கைது செய்யப்பட்டவர், முன்னாள் அமைச்சர் ஏஞ்சலுங்கோபம் சத்தோச நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு லொரியை கொண்டு போயிட்டு தன்னுடைய சொந்த கம்பெனிக்கு பாவிச்சவர், கணக்கை வந்து அங்கே எழுதி போட்டு காசை வந்து அங்கே எடுத்து போட்டு சொந்த தேவைக்கு பயன்படுத்தினார் என்று சொல்லி. எனவே இந்த மாதிரியான மோசடிகள் முறைகேடுகளை தடுக்கும் விதமாக சகல அரசாங்க வாகனங்களுக்கும் வந்து இனிமேலும் ஃபியூவல் அடிக்கிறதாக இருந்தால், பெட்ரோலோ டீசலோ அடிக்கிறதாக இருந்தால் டிஜிட்டல் அட்டையை பயன்படுத்தணும் என்று சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அதற்கான கொடுப்பனவு இருக்குத்தானே, அதை வந்து அந்த அரசாங்க உத்தியோகத்தர் வந்து நேரடியாக காசாகவோ கார்டாகவோ அந்த சம்மந்தப்பட்ட பெட்ரோல் ஸ்டேஷனில் வந்து அப்படி கொடுக்கறது இல்லை. இனிமேலும் வந்து அதையும் ஆன்லைனில் பே பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு சிஸ்டம் வரப்போதாம். எனவே எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கக்குள்ள வந்து அரசாங்க வாகனங்கள் சம்பந்தமாக எந்த விதமான மோசடியும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த புதிய திட்டம் அமுல்படுத்தப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. முதல் கட்டமாக எங்கே ஆரம்பிக்கணும் என்று சொன்னால், ஜனாதிபதி செயலகம் இருக்குத்தானே, அங்கே இருக்கக்கூடிய சகல வாகனங்கள்லையும் வந்து ஒரு பரீட்சார்த்த முயற்சியாக இது ஆரம்பித்து வைக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இது வரவேற்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு திட்டம். லஞ்ச ஊழலை வந்து குறைப்பதற்கான திட்டம், முறைகேடுகளை வந்து குறைப்பதற்கான திட்டம். வெளிநாட்டில் வேலை வாங்கி தாரோம் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டு திரிந்த 7 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த கைதுகள் வந்து 2 கட்டமாக நடந்திருக்கிறது. முதல் கட்டத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒரு 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். எங்கேண்டா பொரலஸ் கமுவ என்று சொல்லப்படுற இடத்துல. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு, அதிகூடிய சம்பளம், குறுகிய காலத்தில் விசா எடுத்து தரப்படும், இந்த மாதிரியான விளம்பரங்கள் எல்லாத்தையும் போட்டு ஒரு நிலையம் ஒன்று, ஒரு ஆஃபீஸ் ஒன்று வச்சுருந்துருக்கணும். அங்கே போயிட்டு செக் பண்ணி பார்த்தா அங்கே இருந்த எல்லாமே வந்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸ், எல்லாமே வந்து பொய்யான டாக்குமெண்ட்ஸாம். 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எப்படி இவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் சொன்னால், இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்று இருக்குத்தானே, அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான அமைப்பு, அதை சேர்ந்த ஒரு விசேட நடவடிக்கை குழு வந்து நீண்ட காலமாக அவதானித்து கொண்டு வந்ததாம் இவை என்ன செய்யணும் என்று சொல்லி. கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் வந்து விளம்பரம் போட்டவையாம், இந்த மாதிரி துபாயில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து உதவியாளர்களுக்கு வந்து ஆட்கள் தேவை, போன உடனேயே வேலை, கை நிறைய சம்பளம் என்று சொல்லி விளம்பரங்கள் எல்லாம் செய்து ஃபேஸ்புக்கில் தங்களோட அட்ரஸ் எல்லாம் போட்டிருக்கணும். அப்போ வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியை பார்த்துச்சுது, இப்படி ஒரு கம்பெனியை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே, எங்களில் இது பதிவு செய்யவும் இல்லையே அப்படிப்பட்டு அங்கே போயிருக்கணும். போய் பார்த்தா எல்லாமே வந்து கள்ள கம்பெனி, 5 பேர் இருந்திருக்கணும். எல்லாமே வந்து ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கொண்டு இப்போ வந்து அந்த 5 பேருமே வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது முதலாவது சம்பவம். அடுத்த சம்பவம் இன்னும் ஒரு இடத்துல வந்து அங்கே வந்து 2 பெண்களால் நடத்தப்படுற ஒரு நிறுவனமாம். அதுவும் அப்படித்தான், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு. அது எங்கேன்னு சொன்னால் ஜப்பானில் வேலைவாய்ப்பு, ஜப்பானுக்கு பொங்கல், வாழ்க்கையை மாற்றுங்கள் என்று சொல்லி விளம்பரம் போட்டு கொண்டு வையாம். அதனுடைய சென்டருடைய பேர் வந்து சாமுராய் ஜப்பானீஸ் லாங்குவேஜ் சென்டர், அதாவது
ஜப்பானீஸ் லாங்குவேஜ் படிப்பிக்கிறோம் என்று சொல்லி மொழி படிப்பிக்கிறோம் என்று சொல்லி போர்டை போட்டுட்டு உள்ளுக்கு இருந்து ஜப்பானுக்கு ஆக்கள் அனுப்புறோம் என்று சொல்லி ஏமாத்து வேலையில் ஈடுபட்டிருக்கிறோம். உள்ள போயிட்டு போலீஸ் செக் பண்ணி பார்த்தா அவைக்கு பயங்கர அதிர்ச்சியாம். என்ன சொல்லுங்க பாப்போம், அங்கே வந்து OL சர்டிஃபிகேட், AL சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்ஸும் அங்கே வச்சிருக்கிறோம், ரெடியாக வச்சிருக்கிறோம். இப்போ ஒரு ஆள் வந்து OLலையும் ALலையும் நல்ல ரிசல்ட் எடுக்கணும்னு சொன்னால் கஷ்டப்பட்டெல்லாம் படித்து எக்ஸாம் எல்லாம் எழுத தேவையில்லை. அவைகிட்ட போய் கொஞ்சம் காசை கொடுத்து அவையிலே உங்களுக்கு சர்டிஃபிகேட் தெரியணும். ALல எல்லா பாடமும் பாஸ், OLல எல்லா பாடமும் பாஸ்ன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் தெரிவினம். கள்ள சர்டிஃபிகேட் தான் இருந்தாலும் அது உங்களுக்கு தெரிவினம். அந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட்ஸை வந்து அடுக்கி வச்சிருந்தவையாம் அந்த பெண்களால் நடத்தப்படுற அந்த நிலையத்தில். எல்லாரும் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதுக்கு வந்து விளக்கமே தேவையில்லை. அதாவது ஒரு பெரிய கதிரையில் வந்து பிரதமர் ஹரணி அமரசூரிய வந்து ஒரு குயின் மாதிரி, ஒரு அரசி மாதிரி இருக்கிறா. அவன் அந்த தலையிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிரீடம் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய கதிரையில் அப்படியே கம்பீரமாக இருக்கிறா. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் சம்மானி கட்டி கொண்டு கீழே இருக்கிறார், சின்ன சைஸில் இருக்கிறார், முடிச்சு பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களை வந்து பதவி விலக்க போகிறேன், அவள் பதவியிலேருந்து விலகும் வரைக்கும் சத்தியாகிரகம் இருக்க போகிறேன்னு சொல்லி ஆரம்பித்த விமல் வீரவன்ச இப்போ குறுகி போய் சின்ன சைஸில் முழுசி பார்த்து கொண்டிருக்கார். இப்படியே பார்த்து கொண்டிருக்க வேண்டியான், வேறு வழியே இல்லை. அவள் வந்து இன்னும் ஒரு குயின் மாதிரி போய் கொண்டிருக்கிறா, ஒரு அரசி மாதிரி வளர்ந்து கொண்டிருக்கிறா என்று சொல்லி இந்த ஒரு கருத்தோவியம் வந்து அழகாக வரையப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.